முதல்ல கோவில்கள்ல யானைகள் இருக்கிறது ஒரு வழக்கமா எப்படி உருவாச்சு தெரியுமா? சரி, இப்படி போர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நிலையில யானைகள் கோவில்கள்ல வளர்க்கப்பட்டது ஏன்? கோவில்களுக்குள்ள யானைகள் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். விழாக்கள்ல கடவுளை சுமக்கவும், தேர் திருவிழால முன்னாடி போகவும், தீர்த்தங்களை எடுத்துக்கவும், பக்தர்களுக்கு ஆசி வழங்கவும் யானைகளை ஏன் பயன்படுத்தி இருக்காங்க? 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகள்ல தான் யானைகள் கோவிலுக்குள்ள வந்துச்சுன்னு, பல்லவர்கள் காலத்துல போர்க்களத்துல காயமடைஞ்ச யானைகளை சிறப்பா கவனிச்சுக்கிறதுக்காக கோவில்ல ஒப்படைக்கப்பட்டதாகவும், இதன் மூலமா யானைகளுக்கு தேவைப்பட்ட சரியான ஓய்வும் ஆரோக்கியமான உணவும் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது. அதுல இருந்து சோழர்கள் காலத்துல கோவில்களுக்கு யானைகளை காணிக்கையா கொடுக்கிறது வழக்கமாயிருக்கு. அதே மாதிரி பசுவோட பின்புறத்துல மகாலட்சுமி வீற்றிருக்கிறது போல யானையோட முன்னெற்றியிலும் மகாலட்சுமி இருப்பதா நம்பப்படுது. இதனால யானைகள் இருக்கும் இடம் லட்சுமியோட வாசஸ்தலனும், அதனாலதான் கோவில்கள்ல குடிபுகுந்ததாகவும் சொல்லப்படுது.